ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சண்டே மார்னிங் எழும்பின உடனே வந்துட்டு ஒரு 7 o'clock இருக்கும். வந்து வேகமாக வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சைடு அரிசியெல்லாம் கழுவி சாப்பாடு வேக வச்சுட்டு ஒரு சைடு காஃபியெல்லாம் போட வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்த சைமண்டேனியஸில் வந்துட்டு நான் போய் மட்டன் எடுத்துகிட்டு வரேன்னு கடைக்கு போயிட்டு அம்மாவை வந்துட்டு காஃபியை பார்க்க சொல்லிவிட்டு போய் மட்டன் எடுக்க போனேன். இப்போ என்னென்ன கடை ஃபுல்லாக அவ்வளோ கூட்டமே இல்லை. பிகாஸ் ஆஃப் லாலிக்கு வந்துட்டு சஷ்டி அப்படிங்கிறதுனால நம்ம தான் வந்துட்டு இப்படி இருக்கோம் மலக்க. பட் இருந்து எனக்கு சுச்சுவேஷன் அமையாது கோயிலுக்கு போகிறதுக்கு. ஸோ அதனால தான் நானும் வந்துட்டு யோசிக்காமல் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் வந்து வாஷ் பண்ணி உப்பு போட்டு மட்டனை கழுவி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் உரிச்சு வச்சுட்டு போன சின்ன வெங்காயத்தெல்லாம் பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஏன் அப்படின்னா நைட்டு வந்துட்டு புட்டை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு சீக்கிரமாக பசிச்சிருச்சு, டைஜஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக பசிக்குது அப்படின்றதுனால வேகமாக குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செகண்டரி வந்துட்டு இன்றைக்கி நம்ம சண்டே வெளியே போக வேண்டிய வேலையும் இருக்குது. ஸோ அதனாலே வந்துட்டு 2 in 1 வந்துட்டு நான் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். ஸோ ரைஸ் ஒரு சைடு வெந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு காஃபி போட்டு இறக்கின உடனே வந்துட்டு ஒரு பாத்திரத்தை தூக்கி எடுத்து எண்ணெய் ஊற்றிட்டேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் விட்டுருந்தேன். ஆயில் வந்துட்டு அதிகமாக சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால சின்ன ஜீரகம் வந்துட்டு 1 ஸ்பூனு, பெருஞ்சீரகம் வந்துட்டு 1 ஸ்பூனு, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரட்டி கூட கொஞ்சம் உப்பு போட்டோம் அப்படின்னா கண்ணாடி போல் வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மட்டனை உள்ள தூக்கி போட்டு 2 பெரட்டு அது கூட கொஞ்சம் போல் எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஒரு வதக்கி அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டு மசாலா கொஞ்சம் போல் மட்டன் தூள் கொஞ்சம் போல் எடுத்து போட்டு நல்லா பெரட்டி எடுத்து விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் போல் தேங்காய், அது கூட வந்துட்டு கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு மட்டன் வெந்த உடனே ஒரு பிளேட்டில் சுட சாதத்தையும் போட்டு அது கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் குழம்பையும் ஊற்றி மணக்க சாப்பிட்டோம் அப்படின்னா அடிப்பொலி டேஸ்ட்டு. அப்புறம் வந்துட்டு நம்ம சேனலில் நிறைய மெம்பர்ஸ் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன ஃபுட்டுன்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர் ஆஃப் யூ.